ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியான ஒரு பிஸ்தா கேக் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாம இந்த கேக் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி தான் செய்ய போறோம். அதனால எல்லாருமே ஈஸியா வீட்லயே செய்யலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி கேக் செய்யும் போது சில டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா கடையில வாங்குற மாதிரியே ரொம்ப டேஸ்டான கேக் நீங்களே வீட்லயே செய்யலாம். அந்த டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். அதனால மறக்காம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நல்லா ட்ரையா இருக்கக்கூடிய ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல 4 முட்டை உடைச்சு ஊத்திக்கோங்க. இந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ரொம்ப ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமா உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஹை ஸ்பீட்ல கொஞ்ச நேரத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதுல 3 டேபிள் ஸ்பூன் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. பட்டரை மெல்ட் பண்ணி சேர்க்கறதுனால ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலாக 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதுல 1/4 கப் எண்ணெய் ஊத்திக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் இப்போ சன்ஃபிளவர் ஆயில் ஊத்தி இருக்கிறேன். கடைசியா இதுல 1 டீஸ்பூன் போல வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது இதை ஒரு நல்ல ட்ரையா இருக்கக்கூடிய ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல இதை ஊத்திக்கலாம். இப்போ ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. அதுல 1/2 கப் மைதா மாவு, 1/4 கப் சோள மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல கடைசியா கொஞ்சமா பிஸ்தா எசன்ஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவரா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்காதீங்க. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சில பேட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது கேக் செய்யக்கூடிய கேக் டின் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா பட்டர் இல்லைன்னா ஆயில் தடவிட்டு நல்லா கிரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பட்டர் பேப்பர் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல ரொம்ப அதிகமா பட்டர் இல்லைன்னா ஆயில் தடவி இருந்தோம்னா கேக் பேக் பண்ணி எடுக்கும் போது அந்த இடத்துல மட்டும் ரொம்ப மொறுமொறுன்னு ஒரு மாதிரி இருக்கும். அது சாப்பிடும் போது நல்லா இருக்காது. அதனால கொஞ்சமாவே ஸ்ப்ரெட் பண்ணா போதும். ஏற்கனவே நம்ம சேனல்ல பட்டர் பேப்பர் வீட்ல எப்படி ஈஸியா ரெடி பண்றதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ இந்த கேக் டின்ல ஏற்கனவே நாம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய கேக் பேட்டரை ஊத்திக்கோங்க. ஊத்துனதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி லைட்டா தட்டி விட்டுக்கோங்க. அப்போ உள்ள ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் அது உடஞ்சி ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிரும். இனி இதை பேக் பண்ணிட வேண்டியதுதான். நான் இப்போ குக்கர்ல தான் பேக் பண்ணி காமிக்க போறேன். ஸ்டவ்ல குக்கர் வச்சுட்டு அதுல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. குக்கர் மூடியோட விசிலையும் கேஸ்கட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ப்ரீஹீட் பண்ண வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஓபன் பண்ணிட்டு கேக் டின்னை இதுக்குள்ள வச்சுக்கலாம். குக்கர் ரொம்ப ஹீட்டா இருக்கும், அதனால பார்த்து கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. உள்ள வச்சதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு 40 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லயே அப்படியே இருந்து பேக் ஆகட்டும். குக்கர்லனா அதுக்கு பதிலாக பெரிய பேன்ல எப்படி செய்யலான்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது நல்லா ட்ரையா இருக்கக்கூடிய ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையா எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் நல்லா கூலா இருக்கக்கூடிய விப்பிங் கிரீம் போட்டுக்கிறேன். நல்லா கூலா எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம பீட் பண்ணும்போது சூப்பரான ஸ்டிஃப் பீக் கிடைக்கும். இனி இதை பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். முதல்ல 1 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா ஹை ஸ்பீட்ல வச்சுட்டு நல்லா ஸ்டிஃப் பீக் வரது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ சன்விப் யூஸ் பண்றேன். இதுல ஏற்கனவே இனிப்பு எல்லாமே இருக்குது. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய விப்பிங் கிரீம்ல இனிப்பு இல்லைன்னா நல்லா பொடி பண்ணி வச்சுக்கக்கூடிய சர்க்கரையை 3 to 4 டேபிள் ஸ்பூன் போல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அதுல இனிப்பு இருந்துச்சுன்னா சேர்க்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஸ்டிஃப் பீக் வரது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கு அப்புறமாவும் பீட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து பார்க்கும்போதும் நல்லா திக்கா இருக்கும், பார்க்கும்போதே தெரியும். அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா பீட் பண்ணதை ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எடுக்கும் போதும் கீழே விழாம இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இனி இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ 40 நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 30 நிமிஷம் போல் ஆயிருக்கும் போதே நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போ பேக் ஆகலை. அதனால நீங்கள் ஒரு கரெக்டாக 40 நிமிஷம் பேக் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கத்தி வச்சு உள்ளே விட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் வந்திருந்து அப்படின்னா கேக் நல்லா வெந்துட்டதா அர்த்தம். இப்போ இது ஒட்டலை, அதனால கேக்கு உடனே வெளில எடுத்துடலாம். இதை வெளில எடுத்ததுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டு அதில் 3/4 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா தண்ணியில் கரைஞ்சு அது கொதி வர ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பாகு மாதிரி காய்ச்சிடாதீங்க. அதுக்கப்புறமா இதை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஆற வச்சுட்டு அதை ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க. அவ்வளோதான், சுகர் சிரப்பும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கேக்கும் நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு அதோட சைடில் ஃபுல்லும் எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக கமத்தினாலே ஈஸியாக கேக் வெளியில் வந்துடும். பட்டர் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக பேக் ஆகிருக்குது. அடுத்தது இதை லெவல் பண்ணுறதுக்காக மேலே உள்ள இந்த பார்ட்டை மட்டும் தனியாக வெட்டி எடுத்துக்கோங்க. இது நம்ம லாஸ்ட் டெக்கரேஷனுக்காக யூஸ் ஆகும், அதனால அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த கேக்கை ஈக்குவலாக 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பைப்பிங் பேக்ல ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கக்கூடிய விப்பிங் க்ரீமை உள்ளே வச்சுக்கலாம். இதில் நாம எந்த ஒரு நாசிலுமே யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த பைப்பிங் பேக்லேயே லைட்டாக கட் பண்ணால் போதும். அடுத்தது ஒரு ரொட்டேட்டிங் டேபிளில் ஒரு கேக் போர்டு வச்சுட்டு அதில் சென்டரில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வச்சுக்கிறேன். இந்த விப்பிங் க்ரீம் வைக்கிறதுனால மேலே கேக் வைக்கும்போது அது நகராமல் அப்படியே ஒட்டி இருக்கும், அதுக்காக தான். அடுத்தது இதில் கேக் வச்சுட்டு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சுகர் சிரப்பை இதில் கேக்கில் எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த சுகர் சிரப் ஊற்றுறதுனால அந்த கேக் நல்லா மாய்ஸ்டாக அப்படியே பேக்கரியில் வாங்குகிற அதே மாதிரியே இருக்கும். அதனால எல்லா இடத்துலையும் இந்த சுகர் சிரப் படுற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. சுகர் சிரப் ஊற்றினதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே இந்த மாதிரி க்ரீம் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ க்ரீம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே அடுத்த லேயர் கேக்கையும் வச்சுட்டு இதுலையும் எல்லா இடத்துலையும் சுகர் சிரப் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் சிரப் ஊற்றினதுக்கு அப்புறமா இதுக்கு மேலேயும் க்ரீம் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட சைட்லையும் இந்த மாதிரி க்ரீம் ஃபுல்லும் வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இதை கரெக்டான ஒரு ஷேப் கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்துட்டு அதை வச்சு இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கார்டு வச்சு பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தேவையில்லாத க்ரீம் எல்லாத்தையும் வெளில எடுத்துருங்க. இப்போ இதை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஏற்கனவே கேக் டாப்பில் கொஞ்சமாக கேக் எடுத்து வச்சுருந்தோம். அந்த கேக்கை பேனில் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு அரிப்பில் போட்டுட்டு இந்த மாதிரி கேக் மேலே ஃபுல்லும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையில்லாமல் சைடில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து விட்டுறலாம்.
அடுத்தது இது செட் ஆகுறதுக்காக அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கேக்கில் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக பவுலில் டார்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா ட்ரையாக இருக்கக்கூடிய பவுலில் தான் எடுக்கணும், கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இனி இந்த சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பவுலை வச்சுட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒயிட் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா டார்க் சாக்லேட்டையும் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மெல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 2 சாக்லேட்டையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த சாக்லேட்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் அடுத்தது நாம டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப ஆறுனதுக்கு அப்புறமா திக்காயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ செகண்ட் பர்த்டேக்கு இந்த கேக் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால ஒரு பேப்பரில் நம்பர் 2ன்னு எழுதி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு எந்த நம்பர் தேவையோ அதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு ஃபைலில் உள்ள பிளாஸ்டிக் கவர் எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ள இந்த பேப்பரை வச்சுக்கலாம். இப்போ அந்த பிளாஸ்டிக் கவருக்கு மேலேயே இந்த மாதிரி சாக்லேட்டை ஃபுல்லும் அந்த ஷேப்லேயே ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த ஷேப்லேயே ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க, மெஹந்தி எல்லாம் வைக்கிற மாதிரி. இது ஃபில் பண்ணுறதுக்கு ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், எந்த சாக்லேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா 2 டூத் பிக் எடுத்துட்டு இந்த மாதிரி அதோட சைடில் வச்சுட்டு மறுபடியும் மேலே லைட்டாக ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டெக்கரேஷன் எல்லாமே உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எந்த மாதிரி கேக் டெக்கரேட் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லெட்டர்ஸ் கூட எழுதி வச்சு செய்யலாம். இப்போ இந்த நம்பரை கொஞ்சம் கலர்ஃபுல் ஆக்குறதுக்காக கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சிருக்கிறேன். அதை இந்த சாக்லேட் மேலே ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாக்லேட்டில் அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அதோட சைடில் ஃபுல்லும் நல்லா ஷேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையில்லாத எல்லாத்தையும் வெளியில் எடுத்துக்கலாம். இது கரெக்டாக ஷேப் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் பால்ஸையும் அங்கங்கே வச்சு விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது பார்க்குறதுக்கு கூட கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக நம்பர் 2 ரெடி ஆயிடுச்சு. இனி இது செட் ஆகுறதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு ஃபேனுக்கு கீழே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க. இது நல்லா செட் ஆகிரும். அதுக்கப்புறமா இது வெளியில் எடுத்தோன்னா சூப்பராக வந்துடும். அடுத்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக இன்னொரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட் ஃபுல்லையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப தின்னாவும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அதுக்கு கீழேயே கொஞ்சமாக இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட்டை அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஒயிட் சாக்லேட்க்கு மேலேயே டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டிசைன் கடைசியில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இது நல்லா செட் ஆகுறதுக்காக இது அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஃபேனுக்கு கீழே வச்சுக்கோங்க. இது சீக்கிரமே நல்லா செட் ஆகிரும். அடுத்தது இந்த மாதிரி ஹார்ட் ஷேப், ரவுண்ட் ஷேப்பில் மோல்டு வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மோல்டு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கத்தி வச்சு ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சாக்லேட்லையும் நல்லா ஷேப் பண்ணதுக்கு அப்புறமா இது செட் ஆகுறதுக்காக இதை கொஞ்ச நேரத்துக்கு ஃபேன் கீழே வச்சுக்கோங்க. இது நல்லா செட் ஆகிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய நம்பர் 2 கரெக்டாக செட் ஆகிருக்குது. இதை இப்போ பிளாஸ்டிக் கவர்லேருந்து வெளில எடுத்தாலே ஈஸியாக வெளியில் வந்துடும். அடுத்தது இதே போலயே நம்ம ஏற்கனவே ஷேப் பண்ணி வச்சுக்கக்கூடிய சாக்லேட்டும் செட் ஆனதுக்கு அப்புறமா அதை வெளியில் எடுத்துடலாம். ஈஸியாக வெளியில் வந்துடும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த கேக்கையும் வெளில எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சிருந்ததையும் இதில் உள்ள வச்சிடலாம். இந்த நம்பர் 2வை இந்த மாதிரி உள்ள வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த சாக்லேட் எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு சாக்லேட் வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. கடைசியா இந்த சைடில் டார்க் சாக்லேட் வச்சு நேம் எழுதிக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் பால்ஸ் வச்சு விட்டுக்கிறேன்.
இவ்வளவு தான் ரொம்ப சூப்பரான பர்த்டே கேக் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி மெத்தட்லயே இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. கடையில வாங்காம வீட்லயே நம்ம ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிறிஷ் குக்கரையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.